ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேசணும் தான் இந்த இரவுக்குள்ளாகவே உன்னிடம் பேசுவதற்காக அவசரமா ஓடி வந்தேன். இந்த தாயின் அன்பை உதாசீனம் செய்து விடாமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டினா உன் வாழ்க்கை இன்னும் நீ சிறப்பாக அமைச்சுக்கலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல நான் உனக்கு கெடுதல் செய்வேனா அல்லது கேடுதான் நினைப்பேனா? இனி எல்லாவற்றிலும் நீ சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழணும். எந்த தோல்வியையும் எந்த துன்பத்தையும் சந்திச்சிடக் கூடாதுன்னு தான் உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு தருவதற்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். யாருக்கும் உன்னை பற்றி கணிக்கும் உரிமையோ அல்லது உன்னை பற்றி குறை சொல்லும் உரிமையவோ நான் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி யார் என்ன சொன்னா என்ன? உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதை விடவா அடுத்தவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிட போகுது? மத்தவங்க யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் அதில் வதந்திகள் தானே அதிகமாக இருக்குது. அதையே போய் நினைச்சு நீ ஏன் வலியும் வேதனையும் பெற வேண்டும் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். தேவையில்லாம 1000 பேர் 1000 விதமாக உன்னை பற்றி என்னன்னு சொன்னாலும் அத்தனை பேரின் கேள்விகளுக்கும் அத்தனை பேரின் கருத்துகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கல. அதற்கு பதிலாக தெளிவான பிள்ளையாக மௌனத்தோடு அனைவரையும் கடந்து போக கத்துக்கோ. எல்லா சூழ்நிலைகளுக்கும் சரியான பதிலாகவும் சரியான விஷயமாகவும் இருக்கக்கூடியது மௌனமும் புன்னகையும் தானே. நீ இன்னைக்கு மௌனமா புன்னகை புரிந்து கொண்டே போவதால் நீ தோத்து போயிட்டதான் அர்த்தம் கிடையாது. நிச்சயமா அவங்க கண்ணு முன்னால நீ ஜெயிச்சு சாதிச்சு காட்டதான் போற. அப்போ அவங்களுக்கு தெரியும் நாம இவங்களை பத்தி சொன்னதெல்லாம் பொய், நம்ம தெரியாம தவறா சொல்லிட்டோம்னு. இன்னைக்கு 10 பேர் உன்னை பத்தி ஏளனமா பேசினாலும் அதற்காக நீ கவலைப்படுவதற்கு பதிலாக மௌனத்தையே புன்னகையவே பதிலா கொடுத்துட்டினா நாளைக்கு 100 பேர் உன்னை பற்றி பாராட்டும்படியும் உன்னை பத்தி சிறப்பா பேசும்படியும் உன் வாழ்க்கையில நான் உன்னை ஜெயிக்க வைப்பேனேன் செல்லமே. நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். இன்னைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ நாளைக்கே கனவில் கூட காணாத அளவிற்கு இன்பத்தை பெறுவாய். உன் வாழ்க்கையை மிக சந்தோஷமானதாக மாற்றி தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் இல்லமா. கவலையை கண்காணாத தூரத்திற்கு நான் துரத்த தான் போறேன். இந்த வராகி அம்மா என்னை நம்பு. தினமும் என்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் நான் உன் கூட பேச வந்திருக்கேன். இனிமே நீ எந்த காரியத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் கவனமாக சரியாக சிறப்பாக செய்து முடிக்கும் வேலையை தொடங்கு. உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் சீக்கிரமா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய லட்சியமும் ஆசையும் மிக பெரிதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தடையாகவும் தடங்களாகவும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீ பெருசா யோசிச்சு கவலைப்படாத. நீ நினைச்சிருக்கிறது பெரிய விஷயம். பெரிய விஷயத்தை அடைவதற்கு முன்பாகவும் பெரிய மலையில் ஏறுவதற்கு முன்பாகவும் சிறு சிறு கற்கள் தடைகளாக வந்து விழுகத்தான் செய்யும். ஆனா இந்த வராகியம்மா நான் உன் கூட துணையா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் மேல அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கும் இந்த தாயாகிய நான் நீ தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா உன் கூடவே இருந்து நீ நினைச்ச இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் சேர்த்துருவேன் என் செல்லமே. உன் மனசு கஷ்டமா இருக்கு கவலையோட இருக்கு நினைச்சினா அடுத்தவர்கள் ஆறுதல் சொல்வார்கள் என அடுத்தவங்களை தேடி போகாத. ஏன்னா உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் கொடுக்குமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அது வெறும் கதையாதான் நினைச்சு கேட்பாங்க. உன்னுடைய வருத்தமும் வேதனையும் அடுத்தவங்களுக்கு ஒருபோதும் புரிய போறதில்ல. நீ தேவையில்லாம கவலைப்படுறதை விட்டுட்டு தேவையில்லாம உன் வாழ்க்கையில நடக்கிறத அடுத்தவங்க கிட்ட சொல்றதை விட்டுட்டு இந்த வராகி அம்மா என்னை நம்பு. உனக்கு நிம்மதியான உறக்கத்தையும் சந்தோஷமான விடியலையும் கொடுப்பதற்கு நான் எப்போதும் தயாரா இருக்கேன். உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் சொன்னாலே போதுவேன் செல்லமே. அனைத்தையும் நான் உனக்காக சரி செஞ்சிருவேன். வாழ்க்கையில எதையாவது செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாம தானே திணறி வச்சு திண்டாடிக்கிட்டு இருக்க. உனக்கான முன்னேற்ற பாதை தெரியவதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்றேன். எத்தனையோ பேரு வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு தெரியாம குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில உனக்கான வாய்ப்புகளை காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா நானே வந்து விட்டேன் அல்லவா. இனி என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த ஒரு இது கிடைச்சாலும் எதையும் விட்டுடாம சரியா பயன்படுத்திக்கோ. ஐயோ நான் தனிமரமா இருக்கேனே, நான் எப்படிதான் இந்த உலகத்துல சாதிப்பேன், எப்படிதான் இந்த உலகத்துல வாழ போறேன், எப்படிதான் எல்லாத்தையும் சமாளிக்க போறேன்னு உன்னை நீயே தாழ்வாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன் பின்னாலேயே நடந்து உன்னை வழி நடத்துவதற்கு தயாராக இருக்கும்போது நீ யாரிடமும் எதிர்பார்த்து எதையும் உதவி கேட்டு போய் நிற்க வேணாம். அப்படி அடுத்தவர்களை எதிர்பார்த்து போனா நீ ஏமாந்துதான் போவ.
அதுக்கு பதிலா இந்த வராகி அம்மா என்னை நம்பு. உன் கஷ்ட காலத்தை எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கையின் ஒளி வெளிச்சமாக ஒளி வெள்ளமாக நான் வந்து நிற்பேன். நீ என் மீது மனதார நம்பிக்கை வைத்தால் போதும். உன் கண்முன் ஜோதியாக நான் தோன்றி இருளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை தாங்கி பிடிக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா நிச்சயமா இருப்பேன். உன் மனசுல நீ உண்மையாக தான் இருக்க. நீ யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாருக்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்தல. ஆனா அப்படி இருந்தும் உன்னை சுற்றி நிறைய போலியான உறவுகள் இருக்காங்க தானே. கவலைப்படாத. அத்தனை பேரையும் உன்னை விட்டு விலக்கி வைத்து உனக்கான நல்லதை மட்டும் நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக குழம்பி கலங்கி போயிருக்கும் நீர் என்பது எப்படி தெளிந்து நிற்குமோ அதே போல நாள் ஆக ஆக உன்னுடைய நிலைமையும் சரியாகும். உன்னுடைய மனசும் தெளிவாகும். ஆற்று நீரும் குளத்து நீரும் கலங்கி நின்னா எப்படி கலங்களா இருக்குமோ அதே போல கஷ்டம் கவலை குழப்பம்னு கலங்கி போயிருக்கிற உன்னுடைய மனச சீக்கிரமே தெளிவானதாக நான் மாத்தத்தான் போறேன். நீ என்னதான் உறவுகளுக்காக அனுசரிச்சு போனாலும் விட்டு கொடுத்தாலும் அவங்க தவறே செஞ்சாலும் சரின்னு பொறுத்துக்கிட்டு போற. இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்கிற செயல்களை பார்க்கும்போது பல நேரங்கள்ல இவங்கெல்லாம் எதுக்குதான் இருக்காங்களோ, இவங்களை விட்டு நாம விலகி இருந்துடலாமா, யாருக்கிட்டையும் பேசாம இருந்துடலாமா, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு சுயநலமா வாழ்ந்துடலாமாங்கிற விரக்தியை அவர்கள் உனக்குள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் தானே. உண்மை என்னன்னா அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பல வேலைகளை இங்கு செய்து கொண்டிருக்கிறேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்றதை விட தெளிவாகி விட்டேன் என உண்மையான அனுபவத்தை ஏற்றுக்கொள். இனிமேலாவது அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக பழகு. யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்காத. யாரையும் ஏமாத்தி பிழைக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அவங்கள விட நான் நல்லவன்தான்னு உன் மனசுக்குள்ள நீ கர்வமாக வாழ ஆரம்பி. இன்பமும் துன்பமும் எல்லாமே என் கட்டளைப்படிதான் உன் வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு. உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நானே அதற்கான தீர்வையும் அழகாக நிச்சயமாக கொடுப்பேன். நீ மட்டும் உன் வாழ்க்கையில தன்னம்பிக்கையை கைவிற்றாம எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்ற மனவலிமையோடு வாழத் தொடங்கு. விடியும் என்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற எண்ணத்தில் காலையில் எழுந்தாலே போதும். அனைத்தையும் உன்னால் சாதித்து முடிக்க முடியும் என் செல்லமே. அந்த சூரியன் இல்லாத வானம் எப்படி அழகாக இருக்காதோ அதே போல அன்பில்லாத மனசும் அழகாக இருப்பதில்லை. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் உண்மையான அன்பு பாசமும் கொண்டவர் போல அடுத்தவரிடம் நடித்து பேசிதானே உண்மையான உள்ளத்தை காட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் போலி முகமூடி போட்டுக்கொண்டு பொய் பாசத்தை காட்டினாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற அவங்களுடைய உண்மையான முகத்தை நான் உனக்கு காட்டுறேன். குணமுள்ள என் நல்ல பிள்ளையான நீ கோபுர கலசம் போல உயர்ந்து நிற்க போகிறாய். கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசங்களை கூட மாத்துவாங்க. ஆனா கோபுரத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது தானே. அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் அசைக்க முடியாத உயரமான இடத்தில் நான் உட்கார வைக்க போறேன். உனக்கு பரம்பரை பரம்பரையா பெருசா சொத்து சுகம்னு எதுவும் இல்லை. உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவங்களுக்கு வசதியான பெற்றோர்களும் இல்லை என்றாலும் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கும் உனக்காக நான் நிச்சயம் துணையாக நிற்பேன்.